அரேபியன் பேரீச்சை இந்தியாவில் வருகிறது. அதுவும் எங்கே என்றால் நம் தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டத்தில் அரியகுளம் கிராமத்தில் விளைகிறது. பேரீச்சை என்றாலே அது பாலைவனம் மற்றும் பாலைவனங்களை சார்ந்த இடங்களில்தான் வளரும் என்பார்கள். இந்த அரேபியன் பேரீச்சை எப்படி நம் தமிழகத்தில் வந்தது என்பது ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்தியாவின் தட்பவெட்ப சூழல் மற்றும் மண் வளம் பொறுத்தே பயிர்கள் வளரும். மண்ணில் பல வகை உண்டு. குறிப்பாக தமிழகத்தில் வண்டல் மண், களிமண், செம்மண், மணல் சார்ந்த மண் மற்றும் சவுடு மண் என பல ரகங்கள் உண்டு. இதில் பெரும்பாலும் நஞ்சை புஞ்சை நிலங்களில் நெல், மக்காச்சோளம், கரும்பு, வேர்க்கடலை, தக்காளி, காய்கறி வகைகள், சிறுதானியம் முதல் உயர்ந்த ரக தானியங்கள் வரை விளைவிக்கிறார்கள். ஆனால் சவுடு மண் என்பது முழுக்க முழுக்க சுண்ணாம்பு கலந்த எதுவும் விளையாத மண்ணாகும். இந்த மண்ணில்தான் நிஜாமுதீன் என்கின்ற விவசாயி பேரீச்சை பண்ணையை வளர்த்து சாதனை படைத்துள்ளார். இவர் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு அரேபியாவுக்கு சென்றுள்ளார். அங்கு வேலை பார்த்து வந்தவர் பின்பு இந்தியா வரும்போது பேரீச்சை செடியை வாங்கி வந்து தனது தோட்டத்தில் பயிரிட்டுள்ளார். அது சும்மா சூப்பராக வளர அவரது தோட்டம் முழுவதும் பயிரிட்டு சாகுபடி செய்து சம்பாதித்து வருகிறார். என் பேர் நிசாமுதீனுங்க. ஷாலியா பேரீச்சை நர்சரி பேரீச்சை தோட்டம். இது தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டம் அரியகுளங்கிற வில்லேஜில் இருக்குங்க. நான் 45 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். 13 வருஷம் சவுதி அரேபியாவில் வந்துட்டு இதில் இந்த தோட்டத்திலே ட்ரைனிங் எடுத்து வேலை செஞ்சுட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பேரீச்சைன்னா மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை உடச்சல் இரும்பு பித்தளைக்கு வாங்கி சாப்பிட்ட பழங்கள் தான் மக்களுக்கு ஞாபகத்து வரும், பழைய ஆளுங்களுக்கு, வயதானவர்களுக்கு. ஆனால் இன்றைக்கி குறிப்பிட்ட பிராண்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்குற அளவுக்கு வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஜாதிக்கு மேலே பேரீச்சை இருக்குங்க. நம்ப மாட்டீங்க, எங்களுடைய தோட்டத்தில் ஆராய்ச்சிக்காக நாங்கள் போட்டது 36 ரகமான பேரீச்சைகள் நடவு செஞ்சுருக்கிறேன். பின்னாடி நீங்கள் ஒரு 3 ரகமான பேரீச்சை அறுவடை செஞ்சுருக்கு பார்த்துருக்கிறீங்க. இதில் ரொம்பவும் உயர்ந்த ஒரு ரகம் 100ன்ற ஒரு ரகம் இருக்குங்க. அவர் பரிங்கிற ஒரு ரகம் பழம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், மாலி, இந்தோனேஷியாக்கெல்லாம் இங்கேருந்து பழம் போயிட்டுருக்குங்க. தருமபுரி மாவட்டத்தில் வறட்சியை கொண்ட பகுதியாகும். இந்த மாவட்டத்தில் தான் பணப்பயிரான அரேபிய பேரீச்சையை சாகுபடி செய்து அதிக லாபம் ஈட்டி வருகிறார். பபோல் நூர் என்ற பேரீச்சை ரகம் நல்ல சுவையுடனும் ஒரு மரத்தின் பழம் சுமார் 100 கிலோ முதல் 150 கிலோ வரை மகசூல் தருகிறது. இந்த பேரீச்சை விவசாயம் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாகும். இதை பயிரிட்டால் 3 ஆண்டுகளில் நல்ல மகசூலை பெறுவதோடு விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கிறது. இந்த பேரீச்சை விவசாயத்திற்கு வேலையாட்கள், தண்ணீர் பிரச்சனையே இல்லாத ஒரு பணப்பயிராகும். இதற்கான பராமரிப்பு செலவும் குறைவுதான். பேரீச்சை பழம் 1 கிலோ 250 ரூபாயில் இருந்து 600 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனை மொத்த வியாபாரிகள் நேரடியாக பேரீச்சை பண்ணைக்கே வந்து வாங்கி செல்கின்றனர். மேலும் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் பழங்களை வாங்கி ஏற்றுமதி செய்கின்றனர். இங்கிருந்து சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற பகுதிகளுக்கு விமானம் மூலம் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. 1 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்தாலே விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்றும் இந்த மரங்கள் 100 வருடங்கள் வரை நல்ல காய்க்கும் தன்மை கொண்டது என்றும் விவசாயி நிஜாமுதீன் தெரிவித்துள்ளார். நாங்கள் வந்து நர்சரி வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இந்தியா முழுக்க. எங்களுடைய நர்சரி வந்து ஈரான், சவுதி அரேபியா, துபாயிலேருந்து செடிகளை இறக்குமதி பண்ணி அரசு மானியம் தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க ஓரளவுக்கு. அதனால் மக்கள் வந்து ஓரளவுக்கு பயிர் நடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் விவசாயியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெள்ளாமை விளைஞ்சாலும் தலையில் தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணுங்க. மார்க்கெட் பண்ணுறதுல பெரிய சிரமங்கள் எந்த வெள்ளாமைக்கும். ஆனால் பேரீச்சை பொறுத்த வரைக்குங்க உண்மையிலே
பெரிய பெரிய வியாபாரிகளோ சிறிய வியாபாரிகளோ வந்து தோட்டத்தை தேடிட்டு வந்துடுறாங்க, வியாபாரம் தோட்டத்திலேயே முடிஞ்சிடுங்க. இன்னொன்று என்னன்னா, இன்றைக்கி விவசாயத்தில் கூலி ஆட்கள் வேலை ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டங்க. கூலி ஆட்கள் கிடைக்கிறது இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமைங்குது. அதை தமிழில் சொன்னால் தை மாதத்தில் பாலை வரும், ஆடி மாதத்தில் அறுவடை முடிஞ்சிருங்க. 6 மாதம் பனைமரம் மாதிரி சும்மா தான் கிடக்கும். அப்போ 6 மாதத்தில் எந்த வேலையும் இருக்காது. எந்த வேலையும் இருக்காதுன்னா உழவு ஓட்டி விட்டு அதுக்கான ஊட்டங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற இயற்கை உரங்கள் ஆட்டு சாணமோ மாட்டு சாணமோ கொடுத்தாலே இது போதுமானதுங்க. இதுக்கு தென்னைக்கு வரக்கூடிய நோய்கள்லாம் மற்ற பயிர்களுக்கு வர நோய்கள்லாம் பெருசாக வரதில்லை. ஆனால் பெரிய ஒரு தலைவலி இருக்குங்க. தென்னைக்கு வரக்கூடிய கூன் வண்டு, அதை காண்டாமிருக வண்டுன்னு சொல்லுவோம். இந்த வண்டுடைய பிரச்சனை வரும். அதுக்கெல்லாம் இப்போ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேவைன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணலாங்க, இல்லை வந்து இயற்கை மூலியமாகவே வந்துட்டு அது வராது கட்டுப்படுத்தலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறதுனால வந்து விவசாயிக்கு லாபகரமான பயிருங்க. இந்த மகசூலை கண்டு வெளி மாவட்ட விவசாயிகள் நேரில் வந்து பேரீச்சை மரங்களை பார்த்து தங்களது நிலத்தில் வைப்பதற்காக செடிகளை வாங்கி செல்கின்றனர். பேரீச்சை தோட்டக்கலை துறையில் இணைக்கப்பட்டுள்ளதால் இதற்கு அரசு மானியமும் வங்கி கடனையும் வழங்கி வருகிறது. ஒரு மரம் எங்களுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோ வரைக்கும் அறுவடை பண்ணக்கூடிய மரங்கள் இருக்குங்க. இது நம்ம திசுவளர்ப்பு கன்றுகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு 2வது வருஷத்துலேருந்து மகசூல் வர ஆரம்பிச்சிருது. 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 50 கிலோ வரைக்கும் வருங்க. 4வது வருஷம் அதாவது 2 செடி நட்டு 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா 3வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு 50லேருந்து 100 கிலோ வருங்க. 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200 கிலோ வரைக்கும் வருங்க. ஆனால் 300 கிலோ வரைக்கும் நாங்கள் ஈல்டு எடுக்கிறோம். குறைஞ்சது 200 கிலோ நம்மளுக்கு வந்தாலும் இன்றைக்கி 150 200 300 வரைக்கும் காய் போயிட்டுருக்குங்க. விவசாயிகள் நம்ம அந்த கணக்கு போட்டு செடி நடக்கூடாது. கிலோ 50 ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் 200 கிலோ ஒரு மரத்துக்கு வர்ற மாதிரி இருந்தாலும் 10,000 ரூபாய்க்கு குறவு இல்லாத ஒரு வருமானங்க. ஒரு ஏக்கராவுக்கு 24 அடிக்கு 24 அடிக்கு இடைவெளியில் 76 செடிகள் நடலாம். அப்போ 76 செடியில் 75 கூட வச்சுக்கோங்க. ஒரு மரம் 10,000னா 7.5 லட்சம் ரூபாய்க்கு குறவில்லாமல் ஒரு வருமானம். 50,000 ரூபாய் செலவு போனால் 7 லட்சம் ரூபாய் நிகர கிடைக்குங்க. வேறு எந்த வெள்ளாமையிலும் இது கிடைக்காது. தமிழ்நாடு அரசாங்கம் கூட வந்துட்டு ரொம்ப நாளைக்கு பின்னாடி தோட்டக்கலையில் இந்த பயிரை சேர்த்து ஒரு சிறிய மானியத்தை கொடுக்குறாங்க. இன்னும் ஃபியூச்சரில் வர வர வந்து பிற்காலத்தில் அதிக மானியம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விவசாயிகளுக்கு வந்து ஒரு லாபகரமான பயிருங்குது. இன்றைய கால சூழ்நிலையில் கடும் வறட்சியின் காரணமாக விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விவசாயம் செய்ய இயலாமல் பிழைப்பு தேடி அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் இந்த சூழ்நிலையில் விவசாயிகள் பேரீச்சை குறைந்த செலவில் அதிக வருவாய் கிடைக்கும் பயிராக இருக்கும் என தெரிவித்தார்.